ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் தேர்ட் லெசன். ஸோ தேர்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹவு மெனி டாய்ஸ் நம்ம என்றதை கவுண்டிங்கை தான் படிக்க போகிறோம். ஸோ ஹவு மெனி டாய்ஸ் லெசனில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கவிதா கிட்டேயும் ரவிக்கிட்டேயும் சில பொருட்கள் இருக்குது, யார்கிட்ட அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இவள்கிட்ட 3 பாட்டு இருக்குது, இவன்கிட்ட 3 தட்டு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து 1 இவள்கிட்ட 1 1 2 3 2 பேர்த்துக்குமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ இதே மாதிரி நம்மளும் பிரிப்போமா. 1 ஒரு ஸ்பூனுக்கு ஒரு பவுல், இன்னொரு ஸ்பூன் இன்னொரு பவுல், 3 4 ஸோ 2 பேர்த்துக்குமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவன்கிட்ட பேட் இருக்குது, இவள்கிட்ட பால் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணலாம் 1 2 3 4 இவன்கிட்ட ஒரு பேட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இவன்கிட்ட ஒரு பேட் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ யார்கிட்ட அதிகமாக இருக்குது? இந்த பாய்கிட்ட தான் அதிகமாக இருக்குது, இந்த கேர்ள்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த லெசன் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது வந்து மேட்ச் 1 to 1 சொல்லியிருக்காங்க. ஒன்றோட ஒன்று மேட்ச் பண்ணுங்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு ஷர்ட் இன்னொரு ஷர்ட், ஒரு ஷர்ட் இன்னொரு ஷர்ட், ஒரு ஷர்ட் இன்னொரு ஷர்ட். இதில் கம்மியாக இருக்குது, இதில் ஒரு ஷர்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதே மாதிரி பேண்ட் பார்க்கலாம். இந்த பேண்ட் இந்த ஸ்கர்ட் 1 2 இதில் ஒரு ஸ்கர்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், இந்த பென்சிலுக்கும் இதுக்கும் பென்சில் 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 ஷர்ட் பென்சில் செட் பென்சில் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதே மாதிரி இரேசர் ஸ்கர்ட் இரேசர் ஸ்கர்ட் இரேசர் ஸ்கர்ட் இரேசர் ஸ்கர்ட் இரேசர் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ மேட்ச் த 1 to 1 சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 to 1 மேட்ச் பண்ணி எது அதிகமாக இருக்கோ அதை வந்து டிக் பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த கேர்ள் ஒரு சேரில் உட்காந்துப்பா, இன்னொரு கேர்ள் இன்னொரு சேரில் உட்காந்துப்பா, இன்னொரு கேர்ள் இன்னொரு சேரில் உட்காந்துப்பா, இந்த கேர்ள் இன்னொரு சேர், ஒரு சேர் ஃப்ரீயாக இருக்குது. அப்போ எது அதிகமாக இருக்குது? சேர் தான் அதிகமாக இருக்குது. ஸோ டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாய் இந்த கேப் போட்டுப்பான், இந்த பாய் இந்த கேப் போட்டுப்பான், இந்த பாய் இந்த கேப் போட்டுப்பான், இந்த பாய் வந்து இந்த கேப் போட்டுப்பான். ஸோ இன்னொரு பாய்க்கு கேப் இல்லை. அப்போ யார் அதிகமாக இருக்கா? பாய்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ டிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேட்ச் த 1 to 1 அண்ட் விச் இஸ் லெஸ். இப்போ இதே மாதிரி மேட்ச் பண்ணுங்கள், எது கம்மியாக இருக்கோ அதை வந்து டிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மங்கி இந்த வாழைப்பழம் சாப்பிட்டுக்கும், இந்த மங்கி இந்த பனானா, இந்த மங்கிக்கு இந்த பனானா, இந்த மங்கிக்கு இந்த பனானா. ஆனால் பனானா ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, ஆனால் மங்கி தான் கம்மியாக இருக்குது. ஸோ மங்கியை வந்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கேட் வந்து இந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்ரும், இந்த கேட்டுக்கு இந்த ஃபிஷ், இந்த கேட்டுக்கு இந்த ஃபிஷ், இந்த கேட் வந்து இந்த ஃபிஷ் சாப்பிடும். ஒரு கேட்டுக்கு மட்டும் ஃபிஷ்ஷே கிடையாது, இதுதான் அதிகமாக இருக்குது கேட். ஸோ அப்போ கம்மியாக இருக்கிறது என்னது? ஃபிஷ். ஸோ அப்போ அதை டிக் பண்ணிக்கோங்க ஃபிஷ்ஷை. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிக் விச் இஸ் மோர். எது அதிகமாக இருக்கோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? டிக் பண்ணணும். ஸோ இந்த 2 கடலையில் எது அதிகமாக இருக்குது? ஸோ இந்த கடலை தான் அதிகமாக இருக்குது. ஸோ டிக் பண்ணிக்கோங்க. இந்த பாலில் எந்த பால் அதிகமாக இருக்குது? 1 2 3 தான் இருக்குது. ஆனால் இது பாருங்கள் 1 2 3 4 இருக்குது. ஸோ இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் விச் இஸ் லெஸ். எது கம்மியாக இருக்கோ அதை வந்து டிக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதில் பாரு நிறைய இருக்குது. ஸோ இதுதான் கம்மியாக இருக்குது. ஸோ டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ளவர் எண்ணில் 1 2 3 4 5 6. ஸோ இந்த ஃப்ளவர் 1 2 3 4 5. ஸோ இதுதான் கம்மியாக இருக்குது. ஸோ கம்மியாக இருக்கிறத டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளை வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்க லீஃபோட இங்கே அதிகமாக வரையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே 4 இருக்குது. ஸோ இப்போ இங்கே 4க்கு மேலே வரையணும். 1 2 3 4 5 6. ஸோ 6 வரைஞ்சாச்சு, அதோட அதிகமாக வரைஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதோட இந்த ஹவுசஸோட கம்மியான ஹவுஸ் இந்த பாக்ஸ்குள்ளே வரைங்கன்றாங்க. ஸோ இங்கே 1 2 3 4 5 6 ஹவுசஸ் இருக்குது. அப்போ அதோட கம்மியாக நம்ம வரையணும் இல்லையா? 1 2 3 ஹவுஸ் வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹவு மெனி ஆர் வி அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த டென்ட்டுக்குள்ளே யாருமே இல்லை, திடீர்னு மழை பெய்யுது, ஒரே ஒரு பாய் மட்டும் உள்ளே வந்துட்டான். அப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 1. ஸோ செகண்டாக ஒரு டாக் வருது, இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 2. ஸோ தேர்டாக ஒரு கேட் வருது, இப்போ எத்தனை பேர் இருப்பாங்க? 3. ஸோ ஃபோர்த்தாக ஒரு டாங்கி வருது, அப்போ இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4. ஸோ அகெயின் இப்போ ஒரு ஹென் வருது, இப்போ எப்போ இருப்பாங்க? 1 2 3 4 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹென்னுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ரேபிட் வருது இல்லையா? ஸோ ரேபிட் வந்ததுக்கப்புறம் எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. அடுத்தது ஒரு கவ் வந்து மறுபடியும் உள்ளே வருது, அப்போ 1 2 3 4 5 6 7 7 பேர் இருக்காங்க. இப்போ அகெயின் கவுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கோட் வந்து உள்ளே வந்துடுது. 1 2 3 4 5 6 7 8 9 8. ஸோ 8 பேர் இருக்காங்க. இப்போது அகெயின் இப்போ 8 பேர்த்துக்கு அப்புறம் ஒரு ஸ்குவரலும் நானும் வரேன் உள்ள, எனக்கும் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லவும் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? அந்த டென்ட்டுக்குள்ளே 9 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து மழை நின்றுச்சு, எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? மழை நின்றுச்சு, நம்மலாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ எத்தனை பேர் இந்த டென்ட்டுக்குள்ளே இருக்காங்க? 0, யாருமே கிடையாது.
ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 9. ஸோ இது வந்து நீங்கள் இவங்கள மாதிரியே கவுண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1 1 2 1 2 3 1 2 3 4 1 2 3 4 5 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 9 டாய். இதில் இந்த மாதிரி டாய்ஸ் எண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபிங்கரை வச்சு 1 நான் நீங்களும் கூடவே பண்ணுங்கள் 2 3 4 5 6 7 8 9. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபிங்கர்ஸை விட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டாக நம்பர்ஸ் படிங்க 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி ஃபிங்கர்ஸில் காட்டி 1 அப்படின்னு சொல்லணும். கவுண்ட் பண்ணி ஃபிங்கரில் 2 வச்சு 2. ஸோ இந்த மாதிரி சொல்லி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவுண்ட் அண்ட் சே அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி நம்ம சொல்லணும். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா எத்தனை பால் இருக்குது 1. ஸோ நெக்ஸ்ட்டு கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 3 4 5 6 7 பால்ஸ் இருக்குது 1 2. ஸோ 2 1 2 3 4 5 6 இருக்குது. என் கூட சேர்ந்து கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 3 4 எத்தனை இருக்குது 4 இருக்குது. ஸோ இந்த பால் கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 3 4 5. ஸோ how much 5. நெக்ஸ்ட் இது கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 இருக்குது. ஸோ இதை கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 3. ஸோ how much 3. ஸோ கவுண்ட் அண்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கவுண்ட் பண்ணி இதோட மேட்ச் பண்ணும். ஸோ இதில் எவ்வளோ இருக்குது 1 2 3 4 5. ஸோ 5 பக்கத்தில் போட்டுக்கோங்க. ஸோ கீழே எத்தனை இருக்குது 1 2 3. ஸோ 3 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 2 3 4. ஸோ இங்கே எத்தனை இருக்குது 4 இருக்குது. ஸோ இப்போ இந்த பக்கம் என்னங்க 1 2 3 4. அகெயின் 1 2 3 4 5. இதில் என்னங்க 1 2 3. ஸோ இப்போ எல்லா நம்பருக்கும் மேட்ச் பண்ணலாமா. ஸோ 5-ஐ 5யோட மேட்ச் பண்ணணும், 3-3யோட மேட்ச் பண்ணிக்கோங்க, இந்த 4-ஐ 4ஓட மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நீங்களும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் கேம் கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர். ஸோ இங்கே எத்தனை திங்ஸ் இருக்கோ அத்தனை பேர்ல்ஸ், அதாவது அத்தனை முத்து வந்து நம்ம வரையணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 லயன் இருக்குது. ஸோ அதே மாதிரி 3 பால்ஸ் வரைஞ்சிட்டாங்களா. ஸோ இப்போ கீழே எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்க என் கூட சேர்ந்து 1 2 3 4 5. ஸோ how much 5 இருக்குது. அப்போ எத்தனை பீட்ஸ் வரையணும் நம்ம 1 2 3 4 5 பீட்ஸ் வரையணும். வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டீர் கவுண்ட் பண்ணலாம் 1 2 3 4 5 6. ஸோ எத்தனை பீட்ஸ் இருக்குது 6 பீட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே எழுதுங்க 1 2 3 4 5 6. ஸோ 6 பீட்ஸை நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரீட் த நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நம்பர்ஸ் தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரீட் பண்ணிக்கோங்க 1 5 2 6 8 3 9 7 4. ஸோ இந்த மாதிரி நீங்களே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. ஜாயின் த டாட்ஸ். டாட்ஸை வந்து ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த எத்வாம நேராக ஜாயின் பண்ணுங்கள் இந்த லைன்ஸை. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த டாட் லைன் இருக்க டாட்டாக அது மேலேயே நீங்கள் வந்து ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் ஸ்லைடிங்காக இருக்குது, சாய்வாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கர்வ் வளைஞ்சி போகிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து இது மேலேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த டைரெக்ஷன் இப்போது ஆப்போசிட் சைடில். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 1 2 3 உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாட்டட் லைன் மேலேயே ஃபில் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணணும் எழுதி இதை 2 3. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கவுண்ட் அண்ட் மேட்ச் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே எத்தனை இருக்குது 1. ஸோ 1ஓட மேட்ச் பண்ணிக்கோங்க. இங்கே எத்தனை இருக்குது 2. ஸோ 2ஓட மேட்ச் பண்ணிக்கோங்க. இங்கே எத்தனை இருக்குது 3. ஸோ 3ஓட மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கவுண்ட் அண்ட் ரைட் சொல்லி கொடுத்துருக்காங்க. கவுண்ட் பண்ணி எழுதணும். ஸோ என்னோட கவுண்ட் பண்ணுங்கள் 1 2. ஸோ 2 எழுதிக்கோங்க. இது எத்தனை இருக்குது 1 தான் இருக்குது 1. ஸோ இதை கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 3. ஸோ 3 எழுதிக்கோங்க. ஸோ இந்த நம்பர் கொடுத்துருக்க மாதிரி நம்ம வந்து இந்த இடம் கலர் அடிக்கணும். ஸோ இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்க 1. ஸோ ஒரே ஒரு கலர். ஸோ இங்கே 2 கலர் பண்ணும் 1 2. ஸோ இங்கே 3 கலர் பண்ணும் 1 2 3. கலர் பண்ணிக்கோங்க.
செகண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் 4 அந்த லைன் மேலேயே நீங்கள் எழுதி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் 4 எழுதலாம். ஸோ 4 எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 5 அதே மாதிரி எழுதுங்க. 6ம் அதே மாதிரி டாட்டர் லைன்ஸ் மேலே எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் மாதிரி லேட்டஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கவுண்ட் பண்ணி எழுதணும். ஸோ என்னோட சேர்ந்து கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 3. ஸோ 3 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அகைன் கார் என்னங்க 1 2 3 4 5 6. ஸோ 6 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரம் 1 2 3 4. ஸோ 4 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த ட்ரக் என்னங்க 1 2 3 4 5. ஸோ ஆன்சர் என்ன 5. ஸோ 5 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பைசைக்கிள் என்னங்க 1 2. ஸோ 2 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கவுண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர் பண்ணணும். ஃபஸ்ட்டு 5 கொடுத்துருக்காங்க 5. ஸோ 5 பட்டர்ஃப்ளைஸ் கலர் பண்ணுங்கள் 1 2 3 4 5. ஸோ அகைன் 2 ஃப்ளாஸ்க்கு வந்து கலர் பண்ணணும் 1 2. ஸோ இங்கே 4 கொடுத்துருக்காங்க 4 காருக்கு வந்து கலர் பண்ணணும் 1 2 3 4. ஸோ ஒரே ஒரு கைட்டுக்கு மட்டும் கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு கைட் கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 6 1 2 3 4 5 6. ஸோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 7 கொடுத்துருக்காங்க. ஸோ 7 வந்து நம்ம அந்த மேலேயே வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணோம். அகெயின் 8. ஸோ இதே மாதிரியே நீங்கள் எழுதணும் 9. ஸோ நெக்ஸ்ட் லேட்டஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. அகெயின் கவுண்ட் அண்ட் ரைட். ஸோ எத்தனை இருக்குன்னு என் கூட சேர்ந்து கவுண்ட் பண்ணுங்கள் 1 2. ஸோ 2 எழுதிக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம் 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ ஆன்சர் என்ன 9. ஸோ எத்தனை பிளேன் இருக்குது 1. ஸோ ஒரே ஒரு பிளேன் தான் இருக்குது 1 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த காரை கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 3 4 5 6. ஸோ 6 இருக்குது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அம்பர்லா 1 2 3. ஸோ 3 அம்பர்லா எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 பென்சில். ஸோ 7 தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் இந்த டாப்ஸ் என்னங்க 1 2 3 4. ஸோ ஆன்சர் என்ன வரும் 4. நெக்ஸ்ட் இந்த கேப் 1 2 3 4 5. ஸோ 5 தான் அதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கப் என்னங்க 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் 8 போட்டுக்கணும். ஸோ நெட்டஸ் எக்ஸ்ப்ளோர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் பாருங்கள் எல்லோரும். ஸோ இதில் என்னென்ன எத்தனை இருக்குன்னு சொல்லி நம்ம எழுத போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலஃபண்ட். ஸோ இந்த எலஃபண்ட் இதில் எத்தனை இருக்குது 1. ஸோ அப்போது எலஃபண்ட் பாக்ஸில் நம்ம 1 போட்டுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டக் எத்தனை இருக்குதுன்னு என்ன சொல்கிறாங்க. ஸோ டக் எத்தனை இருக்குது 1 2 3 4 5. ஸோ அப்போ ஆன்சர் 5. நெக்ஸ்ட்டு டீர் எத்தனை இருக்குதுன்னு என்னங்க இந்த மாதிரி இங்கே இருக்குது டீர் 1 2 3. 3 டீர் இருக்குது. ஸோ 3. நெக்ஸ்ட்டு இந்த பீஜியன் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள் 1 2 3 4 5 6. 6 பீஜியன் இருக்குது. ஸோ 6 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மங்கி எத்தனை இருக்குது. ஸோ மங்கி எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 3 4 5 6. இங்கே ஒரு மங்கி இருக்குது 7. ஸோ மொத்தம் 7 மங்கீஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேரட் எத்தனை இருக்குது பாருங்கள். ஸோ பேரட் மேலே எங்கே பாருங்கள் 1 2 3 4. ஸோ வேறு எங்கேயும் பேரட் கிடையாது. அப்போ 4 தான் ஆன்சர். ஸோ 1 5 3 6 7 4. ஸோ ஆன்சர் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கவுண்ட் த டாய்ஸ் அண்ட் கலர் த நம்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை டாய்ஸ் இருக்கோ கவுண்ட் பண்ணி அந்த நம்பரை வந்து இதில் வந்து நம்ம கலர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் என் கூட என்றீங்களா 1 2. ஸோ 2 வந்து கலர் பண்ணிக்கோங்க 1 2 3 4 5. ஸோ 5 வந்து கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் 1 2 3 4 5 6. ஸோ 6th ஒன்று கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எலஃபண்ட் பாருங்கள் 1 2 3 4. ஸோ 4 வந்து கலர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள் 1 2 3 4 5 6 7. ஸோ 7 வந்து கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 வந்து கலர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 1 2 3. ஸோ 3 வந்து கலர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சர்க்கிள் த பிக்சர் ஃபார் த கிவன் நம்பர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே 4 கொடுத்துருக்காங்க. இதில் எது 4 இருக்குது. ஸோ இதுதான் 1 2 3 4. ஸோ இப்போ 7 கேட்டிருக்காங்க. 7 இதில் எது இருக்குது ஒன்றா கவுண்ட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ இப்போ இதை கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதில் 8 இருக்குது. ஸோ இது பாருங்கள் 1 2 3 4 5 6 7. ஸோ இதில் 7 இருக்குது. அப்போ இதுதான் 7 இருக்குது. ஸோ இதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது 9 கொடுத்துருக்காங்க. இதில் எது 9 இருக்குதுன்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸோ இது கவுண்ட் பண்ணலாம் 1 2 3 4 5 6 7. ஸோ இதில் 7 தான் இருக்குது.
ஸோ இது பார்க்கலாம் 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதில் 8 இருக்குது. ஸோ இப்போ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இதுதான் 9 இருக்குது. ஸோ அப்போ இதுதான் என்ன பண்ணணும், நம்ம ரவுண்ட் பண்ணணும். ஸோ ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் விச் ஒன் இஸ் மோர், எது அதிகமாக இருக்கோ அதை வந்து டிக் பண்ணணும். ஸோ இது எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 தான் இருக்குது. ஆனால் இதை பாருங்கள் 1 2 3 4 5 6. ஸோ எது அதிகம், இதுதான் அதிகம், டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கவுண்ட் பண்ணி ரைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஆன்சர் என்ன, 8. ஸோ நெக்ஸ்ட்டு ஏதாவது 7 ஃப்ரூட்ஸுக்கு வந்து கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 7 கலர் பண்ணலாமா, 1 2 3 4 5 6 7. ஸோ கலர் பண்ணிக்கோங்க. ரீட் த நம்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ 9 4 8 5 3. ஸோ ட்ரா த பிக்சர் ஃபார் த கிவன் நம்பர். ஸோ இங்கே 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 பிக்சர் வரையும். நம்ம 1 2 3 4 5 பிக்சர்ஸ் வரைஞ்சாச்சு. நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. ஸோ அகெயின் உங்களுக்கு இதெல்லாம் படித்ததில் ஞாபகம் இருக்குன்னா இதை நீங்கள் வந்து கலர் பண்ணணும். 1 2 3 இது எல்லாமே நான் படிச்சுட்டு எனக்கு கிளியராக இருக்குது அப்படின்றதுக்கு தான்.